அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உன்னத அறிவு அத்தியாயம் 4 பகவத்கீதையிலிருந்து வகுப்பெடுக்க இருக்காங்க ராஜாத்தி அம்மாவும் கண்ணகி அம்மாவும். ராஜாத்தி அம்மா, நீங்க தொடங்க. அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை உன்னத அறிவு அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்லோகத்தின் கருத்து, நமக்கு ஞான மார்க்கத்தை விளக்கி வைத்து வாழ்க்கையில் நிறைவு பெற வழிகாட்டும் குருவின் தன்மைகள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்ப எங்களுக்கு ஞான மார்க்கத்தை விளக்கி வாழ்க்கையில நிறைவு பெற வழிகாட்டும் குருவின் தன்மைகள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அத்துடன் தனது முயற்சியில் வெற்றி பெற ஒரு மாணவனுக்கு தேவையான மனப்பான்மை, ஞானம் பெறும் ஆவல், ஆசிரியரை அணுகும் முறை முதலியவைகளும் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப என்னென்ன சொல்லப்படுகிறது? மனப்பான்மை முக்கியம். அதை ஞானம் பெறும் ஆவல், அந்த ஆவல் இருந்தா தான் நாங்கள் அந்த ஞானத்தை பெறலாம். மற்றது ஆசிரியரை அணுகும் முறை எல்லாம் இங்க சொல்லப்படுது. உண்மையை பற்றிய ஞானத்தை நமஸ்கரித்தும் கேள்வி கேட்டும் பணிவிடை செய்தும் அடைய வேண்டும். புதிய பாரதத்தில் இவ்வார்த்தைகள் இன்றைய இளைஞர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல நமது நாட்டில் சுயநலத்துக்காக இன்றைய குரு வியாபாரிகள் பலர் மதத்தின் பேரில் இவ்வார்த்தைகளை சுயநலத்துக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையே. அப்ப இங்க இவரே சொல்றார், என்ன எல்லாருமே இங்க ஆன்மீகம் என்றாலே சில பேர் பிசினஸ் இதுலதான் இருக்கணும். நானே இந்த டெலிகிராம்ல பார்த்திருக்கிறேன். அது இங்கேயுமே பகவத்கீதையில இது நான் படிக்கிறது சின்மியா மிஷன் புத்தகம். அப்ப அவர்கள் நிறைய நூல்களை வாசிச்சுத்தான் இதா சொல்லி இருக்கணும். அப்ப இங்கேயுமே குரு வியாபாரிகள் வியாபாரிகள் மதத்தின் பேரில் இவ்வார்த்தைகளை சுயநலத்துக்காகவே பயன்படுத்தி வருகிறார்கள். தவறாகவும் இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றை சரியாக புரிந்து கொண்டால் அவை நமக்கு பற்பல ஞான பொக்கிஷங்களை அளிக்க தயாராக உள்ளது. அப்ப சரியாக அதுதான் நான் இப்ப சொல்றேன். நான் நிறைய நாங்க புத்தகம் வாசிக்க அவர்கள் சொல்றது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமஸ்கரித்து அதுல தொடங்குது. மாணவனுடைய அணுகுமுறை பணிவு மிக்கதாகவும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்பதே இதற்கு அர்த்தம். அப்ப நமஸ்கரித்தண்டா மாணவனுடைய அணுகுமுறை பணிவு மிக்கதாகவும் மரியாதையோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். ஒரு குருவை அடைந்து அவர் செயலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையின் ரகசியத்தை அவரிடமிருந்து கற்க வேண்டும். அப்ப நாங்கள் அதுதான் பழைய காலத்துல குருகுல கல்வி இருந்தது. ஒரு குருவுக்கு கீழே இருந்து அவர்கிட்ட இருந்துதான் நாங்கள் இந்த தியானம் இந்த பிராணாயாமம் அதுகள் எல்லாம் நாங்கள் ஒரு குருகிட்ட இருந்து கற்றுக்கொண்டாதான் சரியான முறையில செய்யலாம். அப்ப வாழ்க்கையின் ரகசியத்தையும் அவரிடமிருந்து கற்க வேண்டும். ஏனென்றா அவர் அனுபவப்பட்டவர். அக உலகாகிய மனதை பற்றியும் அதை கட்டுப்படுத்துவது பற்றியும் பொதுவாக மாணவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அக உலகம் என்றால் எங்களோட உள் மனதுக்கு நாங்க தியானம் செய்ய தாரணை அப்படி போகிறோமே, அங்க அதை பற்றி மனதை கட்டுப்படுத்துறது பற்றி எல்லாம் பொதுவாக மாணவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் குருன்ற வழி மூலம் கேட்கிறது. அதுதான் சொல்லி நாம் குறி இல்லா வித்தை பாலண்டு அப்படி நிறைய சொல்லப்படுகிறது. ஆகையால் ஆசிரியர் கூறுவதை சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்க வேண்டும். அப்ப ஆசிரியர் கூறுறதையும் சரியான மனப்பான்மையோடு அவர்கள் புரிந்து கொள்ள வேணும். இல்லாட்டிக்கு அதுவும் கஷ்டம். தண்ணீர் எப்போதும் உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்துக்கு பாய்கிறது. ஞானமும் அப்படித்தான். தண்ணி அப்படி மவுண்டன்ல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் சொல்ற மேல இருந்து கீழே வருது. அதே போலதான் ஞானமும். வணக்கத்துடன் தனது ஆசிரியரை அணுக வேண்டும் என்று மாணவனுக்கு கூறுவதன் நோக்கம் அதுவே. அறிவியாக பெருகி வரும் ஞானத்தை குருவிடமிருந்து அந்த நிலையில் ஒரு மாணவன் பெற முடியும். வணக்கம் என்பது மனதிலும் புத்தியிலும் இருக்க வேண்டுமே தவிர
வெறும் நிலத்தில் விழுந்து வணங்கினால் மட்டும் போதாது. பாத்தீங்களா, வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? மனதிலையும் புத்தியிலையும் இருக்க வேண்டும். நிலத்தில விழுந்து வணங்குறது அதுதான் எங்களுக்கு இந்த PSSM சொன்னது. இங்க குரு சிஷ்ய பரம்பரையே இல்ல. ஏனென்றா இது மனதுல மட்டும்தான் இருக்கணும். இங்க சொல்லுமா போலதான் இதா இருந்தா சரி, மற்றபடி விழுந்து கும்பிடுறது கையெடுத்து அது எல்லாமே இல்ல. கேள்விகளை கேட்டும் அடுத்தது கேள்விகளை கேட்டும் ஆசிரியருடைய உள்ளத்தில் அடங்கி இருக்கும் அறிவு களஞ்சியத்தை திறப்பது மாணவர்கள் கேட்கும் கேள்விகளே. அப்ப ஆசிரியருடைய உள்ளத்துல அடங்கு அறிவு களஞ்சியம். இப்ப நாங்க பொருள் களஞ்சியத்துல போய் எடுக்கிறோமே, நிறைய ஸ்டோர் இருக்கும் சாமான், அங்க இருந்து எடுக்குமா போல இது அறிவு களஞ்சியம். எங்களோட உலக பொருட்கள் வைக்கிற களஞ்சியம் வேற, இந்த களஞ்சியம் வேற. அப்ப அங்க இது அறிவு களஞ்சியம். அந்த ஆசிரியரின் அறிவு களஞ்சியத்தில இருந்து எடுக்கிறது. இதை நாங்க கதவை திறந்து எடுப்போம். இங்க மாணவர்கள் கேள்வி கேட்க கேட்க அங்க இருந்து எங்களுக்கு கிடைக்கும். சாரி, ஒரு மாணவன் சந்தேகம் கேட்டவுடன் அவனுடைய சிந்தனை போக்கில் உள்ள தவறு உடனே குருவுக்கு தெரிகிறது. அப்ப மாணவன் சந்தேகம் கேட்ட உடனே அவன் சிந்தனை போக்குன்ற தவறு உடனே குருவுக்கும் அங்க தெரிஞ்சிடும். ஏனென்றால் அவர் அனுபவப்பட்டு நிறைய இதுகள் அனுபவமான குரு தானே. அவன் சிந்தனைகள் சரியான வழியில் இருக்கும்படியாக உள்ள அறிவையும் அவர் மாற்றி அமைப்பார். அப்ப அவனுடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் என்று அவனுடைய உள்ள அறிவையும் மாற்றி அமைப்பார். குருவுடன் சீடர்கள் அவ்வாறு அறிவுத்துறையில் மல்யுத்தம் செய்வதன் காரணமாக அவர்களுடைய அறிவு கூர்மை அதிகரிக்கிறது. அப்ப குருவும் சீடர்களும் அங்க கேள்வி கேட்டு மல்யுத்தம் பாருங்க. இங்க கேள்வி கேட்டோம்னா அடக்கி போடணும், உனக்கு ஒண்ணும் தெரியா, நீ பேசாமல் இரு, போய் பாருங்க எல்லா குரூப்லையும். அப்ப தங்களுக்கு தெரியாட்டிக்கும் இதை மாட்டினா. இங்க இப்ப குரு சிஷ்ய பரம்பரை குருகுலத்தில இருந்து உபநிடதம் எல்லாம் படிச்சது இப்படித்தான். உபநிடதம் எல்லாம் கேள்வி மாறித்தான் இருக்கு, கேள்வியும் பதிலும். அதே போலதான் சைவ சித்தாந்தமும் கேள்வி பதில் ஆசிரியர் கேட்க இங்கேயும் அப்படித்தான் சொல்லப்படுது. குருவுடன் சீடர்கள் அவ்வாறு அறிவுத்துறையில் மல்யுத்தம் செய்வதன் காரணமாக அவர்களுடைய அறிவு கூர்மை அதிகரிக்கிறது. குருவின் அறிவு வாசமானது மாணவனை அடைந்து மாணவனின் அறிவு மிகுந்த வாசம் உடையதாகிறது. அப்ப அப்படி கேள்வி கேட்டு வரைக்கும் ரெண்டு பேர்த்த அறிவும் அங்க மாணவன் அறிவும் வளருதப்படுது. இப்ப ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கடவுளை காட்டுவீங்களோன்னு எல்லாம் கேட்டுன்னு சொல்லப்படுது வாசிக்கிற. அப்படி எல்லாம் இதன்னைக்கு அப்ப எந்த ஒரு கேள்விக்கு பதில் குருவும் வச்சிருப்ப. அப்பதான் அந்த மாணவனுக்கும் தெளிவான இது கிடைக்கும். அடுத்தது, கேள்வியால் உண்மையை நாடும் பற்பல சீடர்கள் குருவை அடைந்து அவரது நேரத்தை வீணாக்குகிறார்கள். அப்ப என்ன, கேள்வியால் உண்மையை நாடும் பற்பல சீடர்கள் குருவை அடைந்து அவரது நேரத்தை வீணாக்குகிறார்கள். சில பேர் குருவுடைய நேரத்தை வீணாக்குகிறார். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பையும் இழக்கிறார்கள். குருவுடைய நேரத்தையும் வீணாக்கி சீடர்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் இழக்கிறார்கள். சிந்தனையற்ற சதை பிண்டத்தால் செதுக்கிய சிலை போல குருவின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பார். பாருங்க எப்படி சொல்லப்படுறாண்டு, சிந்தனையற்ற சதை பிண்டத்தால் செதுக்கிய சிலை போல. எப்படி நாங்கள் ஒரு சிலையா இருக்கிறோமோ அது எங்கண்ட சத பிண்டமா எங்களை உருவகிச்சு சொல்லப்படுகிறது. அந்த பிண்டம் போல குருவின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பார். வேதாந்தத்தை பற்றிய அரிய பெரிய கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முறை இதுவல்ல. மாணவன் அவன் புத்தியில் தோன்றும் சந்தேகங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அன்பு, மதிப்பு, மரியாதை என்னும் வளையத்துக்குள் குருவோடு புத்தி அளவில் மல்யுத்தம் செய்து அதன் மூலம் பயனடைய வேண்டும். அதுவே ஞானத்தை பெற சிறந்த வழி. அப்ப நாங்கள் கேள்வி கேட்டு இதன்னைக்கத்தான் அந்த ஞானத்தை நாங்கள் அடையலாம் என்றது இங்கே சொல்லப்படுது. புத்தி அளவில அதுக்காக வீண் விவாதங்களும் செய்ய தேவையில்லை. மனம் திறந்து விவாதிப்பதன் மூலம் கல்வி கற்கும் சத்சங்க முறை இந்துக்களிடையில் 1000 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அப்ப சத்சங்க முறை மனம் திறந்து விவாதிக்கிற. இப்ப பட்டிமன்றம் இருக்கு, 2 பகுதியா பிரிச்சு போட்டு அந்த பாயிண்ட்ஸ பார்த்துதான் நாங்க கொடுப்பினோம். அது போலதான் இங்க சத்சங்க முறை 1000 ஆண்டுகளாக இருந்து வருகிறதா. மற்ற உலக மதங்களில் இந்த மரபு இல்லை. அப்ப மற்ற உலக மதங்கள்ல இந்த மரபு இல்லை.
வேதாந்தம் மட்டுமே இவ்வாறு புத்திக்கு பரிபூரண சுதந்திரம் அளிக்கிறது. அப்ப வேதாந்தம் தான் இங்க புத்திக்கு பரிபூரண சுதந்திரத்தை கொடுக்குது. குருட்டு நம்பிக்கைகளை ஆதாயமாக்கி கொள்ளும் வழக்கம் இந்து மக்களுக்கு இல்லை. மற்ற மதங்களில் எல்லாம் மத தலைவர்கள் கூறுவதையே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அப்ப பாருங்க, எங்கட இந்து மதத்துலதான் இந்த குருட்டு நம்பிக்கை இல்ல. சொல்றது அப்படியே குருவண்டா அப்படியே கேட்க வேணுமென்று இல்ல. குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யரும் இருக்கினாம். ஆனா சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டினாம். அவர்களே பக்குவப்படாதவர்கள் தான் அப்படி ஏற்க மாட்டினாம். மற்றும்படி உண்மையான குருவண்டா சிஷ்யன் சொல்றத ஏற்பினாம். அப்படியே அவர்களுடைய புனித நூல்களில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு அந்த மதங்களை சேர்ந்தவர்கள் புத்தி பூர்வமான விளக்கங்களை கொடுக்க முடியாமல் போவதற்கு அதுதான் காரணம். அது நான் சொன்னேன், இங்கேயே அதுல வருகுது. ஆகையால் அப்புனித நூல்களில் உள்ளதை பற்றி மாணவர்கள் சுதந்திரமாக சந்தேகங்கள் எழுப்புவதை அந்த மதங்களில் உள்ள பிரசாரகர்கள் தடுத்து விடுகிறார்கள். அப்ப இது மற்ற மதங்கள்ல இருக்கிறார்கள் தடுக்கினம் என்று சொல்லப்படுது. ஆனா எங்கட இந்த மதத்திலேயே இப்ப குரும நாங்க குருன்னு சொல்றவையே இல்ல, அப்படி கேள்வி கேட்க கூடாது அப்படியெல்லாம் சொல்லிவினா தேட விட மாட்டினோம். அடுத்தது பணிவிடை செய்து ஆச்சிரமங்கள் நிறுவப்பட்டு அந்நிறுவனங்களில் கல்வி கற்பிக்கும் முறை தோன்றிய பிறகு பூஜைக்கு மலர்களும் தெய்வத்துக்கு நிவேதனம் செய்ய இனிப்பு பண்டங்களும் மாணவர்கள் எடுத்துக்கொண்டு வரும் வழக்கம் ஏற்பட்டது. அப்ப ஆச்சிரமங்கள் எல்லாம் நிறுவி இப்படி எல்லாம் அந்த மாணவர்கள் இதெல்லாம் செய்வினா. பூஜைக்கு தேவையான பொருட்கள், சுள்ளி பொறுக்கிறது, அதுகள் எல்லாமே இருக்கிறது. அவ்வாறே குருவுக்கு இப்பண்டங்களை அளிக்கும் முறையும் வந்தது. இப்படித்தான் குருவுக்கு பண்டங்களை கொடுக்கிற முறையும் வந்தது. வாழ்க்கையை குறித்து ஆசான் கூறும் கொள்கைகளை கடைபிடித்து நடப்பதை விட உயர்ந்த சேவை ஒன்றும் இல்லை. அப்ப வாழ்க்கையை குறித்து ஆசான் கூறும் கொள்கைகளை கடைபிடிச்சு நடப்பதை விட உயர்ந்த சேவை ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுது. நமது முனிவர்கள் காட்டியுள்ள வழியில் நாம் வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டால் அதுவே நிறை பெற்ற மகானாகிய ஆசிரியருக்கு நிறைவு பெறாத சாதாரண மாணவன் செய்யும் அஞ்சலியும் பணிவிடையும் ஆகும். அப்ப என்ன சொல்லினோம், இந்த முனிவர்கள் சொன்ன காட்டிய வழியிலேயே எங்கட வாழ்க்கையை நாங்க திருத்தி அமைச்சு கொண்டாலே அதுவே மகானாகிய ஆசிரியருக்கு நிறைவு பெறாத சாதாரண மாணவன் செய்யும் அஞ்சலியும் பணிவிடையும் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. மேலே குறிப்பிட்ட 3 ஞானத்தை பெற தவிர்க்க முடியாதவை. ஒரு ஆசிரியரிடம் அவன் அறிவை பெற ஆசிரியர், மாணவர் மனம் இவை இரண்டும் ஒரே எண்ண அலையில் இருப்பது மிகவும் அவசியம். இன்றைய கல்லூரி மாணவர்களுக்கு இவை வியப்பளிப்பதாக இருக்கலாம். நமது காலத்தில் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஆசிரியர், மாணவர்கள் இவர்களிடையே மன ரீதியாக ஒற்றுமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கல்லூரி ஆசிரியர் என்பவர் தான் கற்றதை மறுபடியும் கூறும் நடமாடும் டேப் ரெக்கார்டர் அவ்வளவே. அப்ப எப்படி ஒரு நடமாடும் டேப் ரெக்கார்டர் என்று சொல்லப்படுது. ஆசிரியரை தான் படிச்சதை அப்படியே சொல்றது, அதுல சிந்திக்கிறதோ தெளிதலோ எதுவுமே இல்லாமல். இதே கருத்தை புத்திசாலியான எந்த மாணவனும் நூலகத்தில் இருந்து பெறுவதென்பது அவ்வளவு கடினம் அல்ல. அப்ப ஒரு புத்திசாலியான மாணவன் நூல்களை படிச்சு, நூலகம் லைப்ரரியில போய் படிச்சு அவனே அதை அறிஞ்சு கொள்வான். ஆனால் மனக்கட்டுப்பாடு என்னும் உள்ளத்தை பற்றிய ஞானமானது ஆசிரியர்களிடம் இருந்தே பெறப்படுகிறது. அப்ப மனக்கட்டுப்பாடு என்னும் உள்ளத்தை பற்றிய ஞானமானது ஆசிரியர்களிடம் இருந்துதான் பெறப்படுகிறது. ஆசிரியர்களிடம் அதற்கு மாணவனது மனமும் ஆசிரியரது மனமும் ஒரே மாதிரி இயங்குவது மிக அவசியம். அப்ப எப்படி இந்த 2 பேர்ட்ட மனமும் ஒரே மாதிரி இயங்க வேண்டும். அதுக்குத்தான் அந்த குருகுலத்துல போய் இதென்று இப்பத்தே கல்வி முறை இல்ல. ஒரு ஆசிரியர் இப்பேற்பட்ட மாணவனை பார்த்தவுடனே அவரோடு மனதளவில் சேர்ந்தவுடன் ஞான பாதைக்கு தேவையான வழிமுறைகளை காட்டிவிட்டு அதிலே கவனமாக செல்லவும் புத்திமதி கூறுகிறார்.
பாடலின் 2வது வரியில் குருவின் குணங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்த உடனே மனதளவிலே அவர்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு ஒரு கதை நான் இப்ப சொன்னா மிச்சம் நிறைய சுலோகங்கள் இருக்கு. உமாபதி சிவாச்சாரியார பார்த்த உடனே மறைஞான சம்பந்தர் என்ன சொல்றார், பட்ட கட்டையில பகற்குருடு போகுது, அவர் அந்த பல்லக்கில தீவட்டிகளோட போய் அது அவருக்கு விளங்கின உடனே அவர் அதுல இருந்திறங்கி உடனே அவருடைய சீடர் ஆகிட்டார். இப்ப எங்களுக்கு சொன்னா நாங்கள் என்ன சொல்றோம்னு சண்டை தான் பிடிப்போம். அப்ப அங்க பக்குவமும் வந்துட்டது, ஆசிரியருக்கு அந்த ஞானம், குருவுக்கும் இவர் தன்னுடைய சீடர் இருக்கக்கூடிய தகுதியும் இருந்துட்டுன்ற உடனே பொருள் விளங்கிட்டு அப்ப அங்க மனம் 2 பேருக்கும் ஒத்து போக வேணும். அடுத்தது, ஆன்மீகத்துறையில் சரியான வழிகாட்ட முன்வரும் குருவுக்கு 2 முக்கிய தகுதிகள் இருக்க வேண்டும். அப்ப ஆன்மீக துறையில வழிகாட்ட வார குருவுக்கு 2 முக்கியமான தகுதிகள் இருக்க வேண்டும். ஒன்று, சாத்திர அறிவை பொறுத்தவரை அவர் நிறைகுடமாக இருக்க வேண்டும். பாருங்க, சாத்திர அறிவை பொறுத்தவரை நிறைகுடமாக இருக்க வேண்டும். நிறைகுடம்ண்டா அந்த களம்பாது தண்ணி குடத்துல அப்படி இருக்கும். 2வது, அவர் நூலறிவு பெற்றவராக மட்டும் இருந்தால் போதாது. 2வது, நூலறிவு மட்டும் இருந்தால் போதாது, அவருக்கு அங்கே அனுபவமும் இருக்க வேணும். அவர் அங்க தியானம் செய்தி தண்டு சமாதி நிஷ்ட கூடி ஞான அறிவும் இருக்க வேணும். நூல்களை எல்லாருமே பூரணமாக படிக்கலாம், அந்த அனுபவமும் இருந்தால் தான் ஒரு மாணவனை வழிகாட்டலாம். அப்ப இங்க எவ்வளவு பேர் சாத்திர நூல்களை எல்லாரும் குரு குருவாட்டு பதவியைத்தான் எடுக்கணும் ஒழிய சொல்றதுக்கு ஓகே. இறை அனுபவம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும். அதே நேரம் இறை அனுபவம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும். தாமே நேரடியாக ஆன்ம உணர்வை அனுபவித்திராத ஒரு மாணவர்களுக்கு எப்படி அவ்வுணர்வு நிலையை எடுத்துரைக்க முடியும்? பாருங்க, தானே ஆன்ம நிலையை உணராத அனுபவத்தை, ஆன்ம உணர்வை அனுபவிக்காமல் எப்படி அதை மாணவர்களுக்கு சொல்றது? அவர் அனுபவிச்சாதானே அதை சொல்லி மாணவர்களுக்கு இப்படி ஒழுங்கப்படுத்தலாம். அப்ப இதுதான் இங்க தேவை, இதுக்குத்தான் சிறந்த குரு தேவை. மாணவர்களுக்கு எப்படி உணர்வு நிலையை எடுத்துரைக்க முடியும்? எனவே இந்த 2 தகுதிகளும் ஒவ்வொரு குருவுக்கும் இருக்க வேண்டும் என இப்பாடல் கூறுகிறார். அப்ப பகவத்கீதையிலேயே சொல்லப்படுது எப்படியான குரு இருக்க வேண்டும் என்று. சாத்திரங்களை கரைத்து குடித்தவர் மாபெரும் பண்டிதராக இருக்கலாம். அப்ப சாத்திரங்களை படிச்சு குடிச்சா மாபெரும் பண்டிதர். என்னென்ன நிறைய பேர் ஸ்பீச்சுகள் கொடுக்கினம் இதண்டின நல்ல இது, ஆனா அவர்களுக்கு இந்த குருவின் ஆன்ம உணர்வு பெற்ற அனுபவம் இருக்காது. சாதகருக்கு வழிகாட்டும் ஞானியாக இருக்க அது போதாது. இறை அனுபவம் பெற்ற ஒருவர் அவ்வனுபவத்தை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது என்ற காரணத்தினால் பெரும்பாலும் மௌனியாகி விடுகிறார். ஞானத்தால் அறிவும் மெய்யுணர்வு பெற்ற விவேகிகள் அளிக்கும் அறிவு மட்டும்தான் பயனளிப்பதாக இருக்கும். வேறு எந்த அறிவும் அறிவாகாது என்று கிருஷ்ணர் இங்கு வலியுறுத்துகிறார். அவ்வகையான மெய்யறிவு பெற்றவர்களது நிலையை கிருஷ்ணர் கீழ்கண்ட பாடலில் விளக்குகிறார். அப்ப அடுத்த பாடல்ல இன்னும் அந்த மெய்யுணர்வு பற்றிய விளக்கம் வருகிறது. ஸ்லோகம் 35. யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்ய சேஷாணி த்ரஷ்யஸ்யாத் மன்யதோ மயி. என்ன சொல்லப்படுதுன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருவர் அறிவு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் இறந்த பிறகு மீண்டும் முன் போலவே அறியாமையில் மூழ்கி அதன் விளைவாக மறுபடியும் இவ்வளவு பாடுபட்டு மெய்யுணர்வு பெற வேண்டுமா என்ற கேள்வி கேள்விப்படுது. நம் வாழ்க்கையிலே சில ஆண்டுகளுக்கு முன் கற்று அனுபவித்த பலவற்றை இப்போது நாம் மறந்து விடுகிறோமே. அதே போலவே நாம் பெற்ற இந்த அறிவையும் பிறகு இழந்து விட்டு விடுவோமா? இந்த ஞானத்தை பெற்ற பிறகு மீண்டும் மோகத்திற்கு உள்ளாக மாட்டாய் என்று ஆணித்தரமான பிரகடனம் செய்கிறார் கிருஷ்ணர். இது ஏதோ உணர்ச்சி மிக்க பிரசங்க கேட்பதை போல இருந்தாலும் சாதகர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லது. இக்கருத்தை கற்றுணர்ந்த முனிவர்கள் எல்லோரும் ஏக மனதாக கூறுகிறார்கள். தங்களுடைய தலைமுறையை சேர்ந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கம் அவர்கள் அனைவருக்குமா இருந்திருக்கும் என்ற கேள்வி.
எனவே இதிலுள்ள உண்மையை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். சாதனையில் வெற்றி பெற்ற பிறகு இவ்வுண்மையை நம் அனுபவத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு எப்படி இந்த கேள்விகளுக்கு கேட்கினமல்லோ, நாங்க இப்ப சின்ன வயசுல படிச்சதுல எல்லாம் சிலது மறந்து போறோம். அப்ப இப்ப படிச்சதுகளையும் நாங்க மறந்து போடுவோமா, இந்த அறிவெல்லாம் நாங்க விட்டுடுவோமா இறந்த பிறகு என்றது கேள்வி வருகிறது. அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கினோம் ஒரு கதை மூலம். புதுமண தம்பதிகளின் முதலிரவு இன்பங்களை பற்றி ஒரு குழந்தைக்கு தெரியாது என்பது உண்மைதான். அதற்காக அவர்கள் கூறுவது பொய் என்று ஆகிவிடுமா? தம்பதிகள் பெற்ற இன்பத்தை கேட்டு இன்பம் பெறும் வயது கூட அந்த குழந்தைக்கு இல்லை. ஆனால் ஆன்ம அனுபவத்தை பொறுத்தவரை நம் நிலையம் அக்குழந்தையை போன்றதுதான். அப்ப இந்த கதை உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல தேவையில்லை, விளங்குது. ஆன்ம அனுபவத்தை பொறுத்தவரை நம் நிலையும் அக்குழந்தையை போன்றதுதான். இப்ப சில பேர் கேப்பினா, அந்த நாயன்மார்கள் பாடினது அது சரியோ, அவை சொல்றதை நம்புறீங்களோ, இது எப்படி நீங்களே இதென்ன? அவைகள் ஆன்றோர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் ஞான இதுல பாடினது பாருங்கள். அப்ப அதை இங்க இந்த இதை அவர்கள் வாசிச்சா புரியும். ஆன்ம அனுபவத்தை பொறுத்தவரை நம் நிலையும் அக்குழந்தையை போன்றதா என்ற அந்த ஒரு புதுமண தம்பதிகள் என்ற கதை சொல்லப்படுது. மோகத்தில் உள்ளவர்கள் அழியா இறை இன்பத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடிவதில்லை. அப்ப மோகத்தில உள்ளவர்கள் இது அழியா இறை இன்பத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடிவதில்லை. ஞானிகள் அதை உற்சாகமாக எடுத்துரைக்க முன்வந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய முதிர்ச்சி இருந்தால்தான் அது விளங்கும். அப்ப அதுக்குமே ஒரு பக்குவம் பெற வேணும். இப்ப எல்லாருக்குமே புண்ணியம் இருந்தா ஒரு ஆன்மீக நூலை படிக்கவோ கேட்கவோ எதுவுமே இருக்கும். அந்த பக்குவமும் அவர்களுக்கு வர வேண்டும். அப்ப மோகத்தில உள்ளவர்களுக்கு இந்த அழியா இறை இன்பம் இதெல்லாம் அழிகிறது. அதுக்குத்தான் அழியா இறை இன்பத்தை கூட கற்பனை செய்து பார்க்க முடியாமல் இருப்பினம் அவர்கள் தம்மை ஆன்மாவாக கண்டு கொண்ட பிறகு படைப்பு முழுவதுமே ஆன்மாவின் தோற்றத்தை தவிர வேறில்லை என்பதையும் ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றே என்பதையும் ஒருவர் அறிந்து கொள்வார் என்று கிருஷ்ணர் உறுதி கூறுகிறார். அப்ப ஆன்மாவை கண்டு கொண்ட பிறகு படைப்பு முழுவதும் ஆன்மாவின் தோற்றமும் தவிர வேறில்லை என்பதை ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றே என்பதையும் ஒருவர் அறிந்து கொள்வார் என்று கிருஷ்ணர் உறுதியாக கூறுகிறார். படைப்பு என்று சொல்லும் போது வெளியுலகத்தில் உள்ளதை மட்டுமன்றி உணர்ச்சி கருத்துலக படைப்புகளையும் உள்ளிட்டே பரமாத்மாவாகிய அவர் பேசுகிறார். எதிரில் இருப்பது கடல் என்று தெரிந்த பிறகு எல்லா அலைகளும் கூட கடல்தான் என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? முந்தைய பாடலில் கூறப்பட்ட ஞானத்தை ஒருவர் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும் வழி இப்பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குருவை அடைந்த பிறகு எவ்வளவு காலம் அவரை அண்டி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கும் இங்கு விடை கிடைக்கிறது. படைப்பு முழுவதையும் தமது ஆன்மாவாக உணரும் சக்தி பெறாத வரையில் எல்லாம் வல்ல இறைவனாக காண முடியாதவரை ஒருவர் குருவுடைய அரவணைப்பில் இருப்பதை தவிர வேறு வழியில்லை. ஞானத்தில் சிறப்பு பற்றி கிருஷ்ணர் மேலும் கூறுவதை கேட்கலாம். அடுத்த பாடல். ரஜதி அம்மா. ஸ்லோகம் 36. அபிஷேத்தசி பாபேப்ய சர்வேப்ய பாவக்ருத்தமஹ சர்வம் ஞான பிளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இறைவனை தன்னுள்ளும் எல்லாவற்றிலும் காணும் அனுபவம் தனக்கு கிடைக்கும் என்று அர்ஜுனனுக்கு தோன்றவில்லையோ, அல்லது கிருஷ்ணர் வாக்களித்த அப்பெரும் பேறு பெறுவதற்குத்தான் தகுதி இல்லை என்று நினைத்தானோ என்னவோ? அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்து விடும் அல்லமா? சொல்லிவினமே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. அப்ப இறைவனை தன்னுள்ள எல்லாவற்றிலையும் தனக்குள்ளேயும் எல்லாவற்றிலையும் காண்ற அனுபவம் தனக்கு கிடைக்கும் என்று அர்ஜுனனுக்கு தோன்றவில்லையோ, அவனுக்கு தோன்றலையோ, அல்லது கிருஷ்ணர் வாக்களித்த அப்பெரும் பேறு பெறுவதற்கு தான் என்றது அர்ஜுனனை குறிக்கிறது. தான் தகுதி இல்லை என்று நினைத்தானோ?
இந்த மகத்தான அனுபவம் எனக்கா ஏற்பட போகிறது என்ற எண்ணம் நம்மிடம் வருவது யாருக்கும் இயற்கை. நம்மிடம் உள்ள குறைகள் நமக்கு நன்கு தெரிந்தால் அப்படி தோன்றுகிறது. தெரிவதால் நன்கு தெரிவதால் அப்ப எங்களுக்கு ஒரு இது வருதுன்னா ஓ இப்படி எனக்கோ இது ஏற்பட போகுதுன்னு நாங்க யோசிப்போம். இது எல்லாருக்கும் மாற இயற்கை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்மிடம் உள்ள குறைகள் நமக்கு நன்கு தெரிவதால் அப்படி தோன்றுகிறது. பாவிகள் ஞான மாளிகைக்குள் நுழையக்கூடாது என்று வேதாந்த தத்துவம் ஈவிரக்கமின்றி ஒதுக்கி வைக்கவில்லை. இப்ப பாவிகள் நீங்க ஞான மாளிகைக்கு வரக்கூடாது வேதாந்த தத்துவம் இங்கே யாரையும் இங்கே ஒதுக்குறேல. கைவிடப்பட்ட ஆன்மா ஒன்று இருப்பதாகவும் வேதாந்தம் என்ற மாதா கோவிலுக்கு வந்தால் மட்டுமே அவர் உயர்வு பெறுவார் என்றும் வேதாந்தம் கூறவில்லை. அதையும் சொல்லல இதையும் சொல்லல. அளவிலோ சகிப்பு தன்மைக்கு வேதாந்தம் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அளவிலா சகிப்பு தன்மைக்கு சகிப்பு தன்மைக்கு வேதாந்தம் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இவ்வளவு சகிப்பு தன்மை காட்டுவது ஒரு பலவீனமாக கூட சிலருக்கு தோன்றலாம். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து சத்தியம் ஒன்றையே அது பறைசாற்றி நிற்கிறது. அப்ப நிறைய சகிப்பு தன்மையோட இப்ப சில பேர் சகிப்புத்தன்மை இருந்தால் அதை கூடி பலவீனம் என்று சொல்லிவினாம். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து சத்தியம் ஒன்றத்தான் பறைசாற்றுகிறது. ஒவ்வொருவரிலும் பரமன் குடி கொண்டிருக்கிறான். பாவத்திலேயே ஊறியவர்கள் கூட தீவிரமாக முயற்சித்தால் தன் பாரம்பரிய உரிமையை அடையலாம் என்று வேதாந்தம் கூறுகிறது. அப்ப பாவத்தில ஊறியவர்கள் கூட தீவிரமாக முயற்சித்தால் தன் பாரம்பரிய உரிமையை அடையலாம் என்று வேதாந்தம் கூறுகிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி தான் தேவை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எப்படி என்ற அருணகிரிநாதற்ற வாழ்க்கை முதலில் எடுத்தினாங்கன்னா பிறகு எப்படி என்று பார்த்தால் அப்ப திருந்தி இதனைக்கு அதைத்தான் இங்கேயும் சொல்லுது. எல்லாருக்குமே இறைவன் ஒன்றாகி உடனாகி எங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார். எல்லா மனிதர்களும் உயர்வதற்கு வழிகாட்டும் நூல் கீதை. உலகத்திலுள்ள எல்லோருக்கும் இது பொருந்தக்கூடியது என்பது கிருஷ்ணனுடைய இவ்வார்த்தைகளில் இருந்து தெரிகிறது. பாவிகளிலும் பாவியாக இருந்தாலும் ஒருவன் தற்கால சூழ்நிலையை கடந்து நல்லுலகை அடைய வழியுண்டு என்று பகவான் கூறுகிறார். உரிமை சாசனம் எழுதி கொடுப்பதை போல இவ்வாறு தெய்வ நிலை அடையும் வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு என்று சாஸ்திரம் வேறு எந்த மதத்திலும் இல்லை. அப்ப எல்லாருமே எந்த ஒரு பாவி எவ்வளவு ஒரு ஆளா இருந்தாலும் அவன் உடனே மனம் திருந்தினான் என்றால் உடனே அவனுக்கும் இது எல்லாமே இருக்குது என்று சாசனம் எழுதி கொடுக்கப்படுகிறது. இப்ப நாங்கள் உயிர் எழுதி கொடுப்போம் இந்த டீட்ஸ் மாதிரி இங்க அவளத்துக்கு இந்த மதங்கள் எங்கட சாஸ்திர நூல்கள்ல சொல்றது எந்த மதத்திலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நமது உண்மை சொரூபத்தை நாம் மறக்கும் பொழுது அகங்காரம் தோன்றுகிறது. அப்ப எங்கட உண்மை சொரூபத்தை மறக்கதான் அகங்காரத்தோடு செய்யும் செயல் பாவம் ஆகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தனது மோகத்தில் உடலோடு ஐக்கியமாகி அதன் மூலமாக நிரந்தர இன்பம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்யும் செயல்கள் எல்லாம் பாவ செயல்களே. அப்ப அதுக்குத்தான் நாங்கள் இது இல்லாம இருக்க வேணும். எண்ணம் சொல் செயலால வார எல்லாத்தையும் நாங்க செய்ய வேணுமையுடைய நான் செய்யக்கூடாது. நான் செய்தேன் நான் அப்பதான் எங்களுக்கு அங்க கர்மா வருது. பாவ செயல்கள் ஆகாமியம் 3 கர்மாக்கள் இருக்கு. பின்னுக்கு போக போக வரும். இந்த தவறான செயல்கள் அவனது மனதில் பல்முனைப்பட்ட சிந்தனை தடத்தை விட்டு செல்கின்றன. இவையே பாவத்தின் சுவடு எனப்படும். அகந்தை நமது ஆன்மாவை தவிர வேறில்லை. அதை உணர்ந்து எல்லோருடைய ஆன்மாவிலும் பரந்து விரிந்த பேருண்மையில் திளைப்பதே ஞானம். நம்முடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொண்டால் உடல் வேட்கைகள் வெறும் காணல் நீராகி விடுகின்றன. பிறகு அவை தெய்வீக நிலையிலிருந்து நம்மை இழிநிலைக்கு இழுத்து கொண்டு வர முடியாது. அப்ப நாங்கள் இதுகளை செய்ய செய்ய நம்முடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொண்டால் உடல் வேட்கையெல்லாம் காணல் நீர் என்ன பாக்குறோமா போல தெரியும். கிட்ட போக அது தெரியாது. அதைத்தான் நீங்க உதாரணமா எடுத்து சொல்லப்படுது. எனவே பாவம் துயரம் என்ற பாறைகளில் நமது வாழ்க்கை படகு மோதி சிதறிவிடும் வாய்ப்பில்லை.
இதை அழகான உருவகத்தின் மூலம் கிருஷ்ணர் சுட்டி காட்டுகிறார். ஞானம் எவ்வாறு பாவங்களை அழிக்கிறது தெரியுமா? அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 37. யதை தாம்சி சமித்தோக்னீர் பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞாஞாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அதை எப்படி என்று சொல்ற, விறகை அக்கினி சாம்பலாக்குவது போல. விறகை எப்படி அக்கினி எரிச்சு சாம்பலாக்குது அதுக்கு சொல்ற. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எளிய உதாரணங்கள் கொடுத்து ஒரு பிரச்சனையை விளக்கி அன்புடன் அறிவு புகட்டுவது போல இந்த உதாரணம் அமைந்திருக்கிறது. யாகம் நடக்கும் இடங்களிலெல்லாம் எல்லோரும் பார்த்திருக்க கூடிய உதாரணத்தை எடுத்துரைத்தவுடன் யாகசாலையில் அமைதி, கடவுளுடைய முன்னிலையில் நிற்பதை போன்ற புனித நினைப்பு போன்ற சூழ்நிலை முழுவதும் நம் கண்முன் வருகிறது. இவ்வுதாரணம் மேலும் பல வகைகளில் பொருத்தமாக இருக்கிறது. வேள்வித்தீ வளர்ப்பதற்கு பலர் கொண்டு வரும் கட்டைகளும் சமித்துக்களும் பல நிறங்களில் இருக்கும். பற்பல அளவுள்ளவைகளாக இருக்கும். சில நன்றாக உலர்ந்திருக்கும், ஆனால் சில அவ்வளவு உலராமல் இருக்கும். என்ன, அந்த வேள்விக்கு அந்த ஓமகுண்டத்துக்கு சில சமித்துக்கள் எல்லாம் இதுகள் என்று விக்குது தானே. அப்ப அந்த விறகுல சிலது காஞ்சிருக்கும், சிலது காயாமல் இருக்கும். எரிந்த பிறகு இதில் எல்லாமே ஒரே நிறமுள்ள சாம்பல் தான் எஞ்சி இருக்கிறது. அப்ப காஞ்ச விறகுலையும் காயாத அந்த விறகு என்று சொல்றது அந்த வேள்வி தீக்கி போடுற அந்த அக்கினிக்கில போடுற சமித்துக்கள் என்று சொல்றது. அதுல ஒவ்வொரு விதமான சமித்துக்கள் இருக்கும், ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்ப அது எரிஞ்ச பிறகு ஈரமாயும் இருக்கும், ஈரமில்லாததும் போடுவினம். போட்ட பிறகு சாம்பல் எல்லாம் ஒரே மாதிரித்தான் இருக்கும். ஒரு வித விறகுக்கும் இன்னொரு வித விறகுக்கும் சாம்பலில் இருந்து வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. இந்த விறகிலிருந்து இது இந்த விறகு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வாறே நல்லவை, சுமாரானவை, கெட்டவை முதலிய எல்லா கர்மங்களும் ஞான அக்கினியில் எரிந்து காரண விளைவு நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இறுதியில் ஒரே மாதிரியான சாம்பலாகி விடுகின்றன. அப்ப நாங்க செய்யற இந்த பாவங்கள் எப்படி எங்களுடைய அந்த பாவங்கள் ஞானாக்கினியில அழியுது, எரிஞ்சு போகுதுன்றதான் சொல்லி நம்ம இந்த சமித்துக்கள் போல சுமாரானவை, அங்க காஞ்சது காயாதது ஒவ்வொன்றில இருக்குமா போல எங்களுக்கு கூடின பாவம், குறைஞ்ச பாவம், சுமாரான எல்லாமே நாங்கள் இதண்டோம்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்று சொல்லப்படுகிறது. கனமான பெரிய கட்டிகள் கூட எரிந்த பிறகு காற்றில் பறக்கும் சாம்பலாகி விடுகிறது. அக்கினிக்கு இரையாகும் எல்லா பொருட்களுக்கும் இந்த நிலையைத்தான் அடைகின்றன. அப்ப அக்கினிக்கு இரையாகும் எல்லா பொருட்களும் இந்த நிலையைத்தான் அடைகின்றன. எல்லாத்துக்குமே இதே நிலைதான், அதுக்கு இது கண்டு வேற இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. அது முற்றி வெவ்வேறு காலங்களில் பலனாக தோற்றமளிக்க தொடங்குகிறது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுண்டு, அதுதான் முற்றி வந்து வெவ்வேறு காலங்களில் எங்களுக்கு பலனாக தோற்றம் அளிக்கிறது. விளைவுகள் முற்றுவது செயலின் தன்மையை பொறுத்து இருக்கிறது. அப்ப விளைவுகள் முற்றி வாரது எங்கண்ட செயலின் தன்மையை பொறுத்து இருக்குது. கற்பனைக்கு மட்டாத கடந்த காலத்தில் இருந்து எத்தனையோ வகையான பிறவிகள் எடுத்து மமதையுடனும் தற்பெருமை கொண்டும் செயல் புரிந்து வந்திருக்கிறோம். அச்செயல்களின் விளைவாக கோடானு கோடி தடங்கள் நம் உள்ளத்தில் பதிந்திருக்கும். அவற்றையெல்லாம் கால கிரமமாக வாழ்ந்து தீர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்ப நாங்கள் எத்தனையோ ஜென்மமா எடுத்தெடுத்து இந்த 7 பிறப்புகள் இருக்குதானே, தாவரத்துல இருந்து மனித தேவர் மட்டும் அப்படி நாங்கள் கூடின பாவம் அப்படி வரைக்கும் எங்களுக்கு இந்த மமத தற்பெருக்கு எல்லாம் வந்து வந்து கொண்டே இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் கால கிரமமாக வாழ்ந்து தீர்ப்பதை தவிர நாங்கள் தான் அதை கொண்டு வந்து நாங்க தீர்த்து முடிக்க வேணும். ஆனா அதை சரியான வழியில போனோம்னா ஈஸியா நாங்கள் அதை தீர்த்திடலாம். கர்மங்களை விஞ்ஞான பூர்வமாக 3 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். இன்னும் விளைவு தராமல் சேமிக்கப்பட்டு வருபவை ஒரு வகை. அப்ப ஒரு வகை 3 வகையாக பிரிக்கணும், விஞ்ஞான பூர்வமாக என்று சொல்லப்படுது. விளைவு தராமல் சேமிக்கப்பட்டு வருபவை ஒரு வகை. இவை நீண்ட காலத்துக்கு பிறகு விளைவுகள் தர தொடங்கும்.
இவற்றுக்கு சஞ்சித கர்மம் என்று பெயர். 3 வகைதானே, சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம். இதெல்லாம் சமஸ்கிருத சொல்லு. ஆனால் எங்களுக்கு பலவின, தொல்வின, இந்த இது இருக்குது, ஊழ்வினை என்று சொல்லப்படுறது. எனக்கு அந்த சரியான ஓடர் வரையில. ஆகாமியம் என்ற ஏறுவினை என்று நினைக்கிறேன், வருவினை, எங்களுக்கு வாரவினை. இது சமஸ்கிருத சொல்லுகள் தான். இவற்றுக்கு சஞ்சித கர்மம் என்று பெயர். இப்பொழுது விளைவு அளித்துக் கொண்டிருப்பவை, நாம் அனுபவித்து வருபவை பிராரத்த கர்மம். அப்ப இப்ப நாங்கள் அனுபவிக்கிறோமே, அது பிராரத்த கர்மம். இவற்றை தொடர்ந்து விளைவை தர காத்திருப்பவை ஆகாமியம் என்று பெயர். இப்ப உங்களுக்கு 3 கர்மமும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப நான் அதை விளக்கமா சொல்ல தேவையில்லை. எல்லா கர்மங்களும் ஞானத்தீயில் சாம்பலாகி விடுகின்றன என்று இங்கு பகவான் கூறும் போது சஞ்சித ஆகாமிய கர்மங்கள் கூட எரிந்து போகின்றன என்பதை குறிப்பிடுகிறார். அப்ப எல்லா கர்மங்களுமே இங்கே எரிந்து போகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுல சஞ்சிதம், ஆகாமியம், அது நிறைய விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 34. ஸ்லோகம் 37. எதை தாம்சி 38. சமித்தோக்னீர் 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்த காலேனாத்மனி விந்ததி. ஆன்ம உணர்வினால் வரும் மகத்தான ஆனந்தம் பற்றி கூறும் போது கிருஷ்ணருக்கே ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அப்ப ஆன்ம உணர்வில வரும் மகத்தான ஆனந்தம் பற்றி கூறும்போது கிருஷ்ணருக்கே அங்கே ஆனந்தம் தாங்க முடியவில்லையா. ஆனந்தத்தை விட மேம்பட்டதும் புனிதமானதுமான ஒன்று இவ்வுலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்ப ஆனந்தத்தை விட மேம்பட்டதும் புனிதமானதும் இந்த உலகத்தில விட வேறு எதுவுமே இல்லை. அதுதான் இந்த சித்தர்கள், ஞானிகள் அதை அனுபவத்துல உணர்ந்தபடியா அவர்கள் அந்த வழியிலேயே நிக்கினார். நீரில் மூழ்கி இறந்து விடும் தருவாயில் ஒருவனுக்கு ஒரு தெப்பக்கட்டை கிடைத்ததை போல மோகத்தில் மூழ்கியுள்ள மமதைக்கு தனது உண்மை இயல்பு பற்றிய மெய்யறிவு பெறுவதை விட மேம்பட்ட செல்வமோ பெரும் பேரோ இருக்க முடியாது என்பது இதிலுள்ள கருத்து. யோகத்தில் முழு வெற்றி பெற்றவுடன் ஒருவருடைய உள்ளத்தில் ஆன்ம ஞானம் தானாகவே மலர்கிறது. அப்ப யோகத்துல முழு வெற்றி பெற்றவுடனே ஒருவருடைய உள்ளத்துல ஆன்ம ஞானம் தானாக, ஏனென்னா அங்க தியானம், சமாதி, அந்த அட்டாங்க யோகம் என்றது இந்த சும்மா நாங்க செய்யற யோக எக்ஸசைஸ் இல்ல, சரியாகிட்டே யோகம் ஞானம். அப்ப யோகத்துல இங்க திருமூலர் பதஞ்சலி யோகத்துல அட்டாங்க யோகம், அதைத்தான் நீங்க சொல்லுங்க. அப்பதான் அங்க அவைகளுக்கு அந்த ஆன்ம உணர்வு வரும். யோகத்தில் நிறைவு பெறுதல் என்றால் இதற்கு முன் கூறிய 12 வேள்விகளையும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் செய்து அதில் வெற்றி கண்டவர் என்று பொருள். நாங்க கடந்த வகுப்புல 12 பார்த்தோமே, அது ஊனுடலை முடித்து ஆன்மா பெறும் வெற்றி இது. அப்ப ஊனுடல் எங்கண்ட இது ஊனுடல், இத முடிச்சு ஆன்மா வெற்றி பெறும் நிலைதான் இது. இதை ஒருவர் சுய முயற்சியினால் பெற வேண்டுமே தவிர எந்த குருவும் இதை அளிக்க முடியாது. அப்ப இதெல்லாமே சுய முயற்சியினால. ஆனா அவர் எப்படி அந்த பிரணாயாமம் அது சொல்றது தெரியும். இதை நாங்கள் அடைகிறது எங்கட சுய முயற்சியினால. மாணவரை ஒரு குரு தொட்டவுடன் பழிச்சென்று அவருக்கு ஞானோதயம் ஆகிவிட்டதாக கூறுவதெல்லாம் வெறும் கதை. அப்படி நடக்கவே முடியாது. அவ்வாறு முடியுமானால் அர்ஜுனனுடன் இவ்வளவு அன்பும் நட்பும் கொண்ட பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் கண்மூடி திறப்பதற்குள் அவனை தொட்டு தெய்வ மனிதனாக அவனை மாற்றி இருக்கலாமே. இவ்வளவு நேரம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஆனா இதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். அது சொல்லாட்டிக்கு நான் இதுக்கு விளக்கம் பிறகு சொல்றேன் என்னன்று. இது கேள்வியாத்தான் கேட்கணும், அப்ப பின்னுக்கு வரும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பி பல பக்தர்கள் தங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் தங்களுக்கும் தங்களுடைய தலை சிறந்த குருமார்களுக்கும் அகௌரவத்தையே இவர்கள் தேடி தந்திருக்கிறார்கள். அறிவாற்றலும் உடல் உழைப்பினாலும் மாணவர்கள் குருவுக்கு எத்தனையோ பணிவிடைகள் செய்யலாம். அதற்கு பிரதிபலனாக அவர் பெற்ற ஞானத்தை அப்படியே தூக்கி கொடுத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படி சுலபமாக ஆன்ம உணர்வு பெறும் பயனற்ற முயற்சிகளில் பலர் இப்போதும் ஈடுபட்டு வருகிறார்கள்.
பொன்னான வாய்ப்புகளை இழக்கும் வழியே இது என்று அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நாட்டில் எத்தனையோ ஆச்சிரமங்கள் இருக்கின்றன. அதில் ஏதேனும் ஒன்றில் நுழைந்தால் 4-5 குருமார்களை மலிவாக வாங்கி விடலாம் அல்லது தொட்டு விட்டாவது வந்து விடலாம். இந்த முறையில் ஆன்ம உணர்வு பெறும் வியாபாரத்திற்கு சாஸ்திரங்களில் இடமே இல்லை. கிருஷ்ணர் அன்பு கனிந்த உள்ளத்துடன் உன்னை நீங்கேதான் சுயம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அர்ஜுனா, பிறகு நாள் அடைவில் பரம்பொருளை நீ காண்பாய் என்று கூறுகிறார். அப்ப இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். நீங்க கேட்டதல்லோ, குருவே அவருக்கு சொல்லி இருக்கலாம், கிருஷ்ணரே அவருக்கு சொல்லி இருக்கலாம்னா அப்படி இல்லையா? ஏனென்றா இப்பவும் அந்த ஞானத்தை அப்படியே தூக்கி கொடுத்து விடக்கூடாது. அவர் தன்னை முதல் அறிஞ்சு அந்த பக்குவம் பெரியக்கதான் அந்த குரு அவருக்குன்னு தீட்சையில பல வகை இருக்குது. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, அபிடேகம் என்று. அதை விட அதுக்குள்ள நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்று எல்லாம் நிறைய 7 பிரிவுகளோ ஏதோ இருக்கு. அப்ப அதெல்லாம் குரு அந்த பக்குவப்பட்டவர்களுக்குத்தான் கொடுப்பாரு ஒளி. அப்ப கொடுத்தா அங்கே வேண்ட கர்மா இல்லாம இறைவன் தான் குரு வடிவாக வருகிறார். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுது. அப்ப இங்கேயும் என்ன, சில பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், குரு விட்டு ஓடி போவது, குரு தீட்சை அவர்கிட்ட போனா எல்லாம் தங்களுக்கு ஞானங்கிற இல்ல. நாங்கள் அங்க போனா எங்களுக்கு அது கிடைக்காது. நாங்கள் முதல் எங்களை சுயமாக நாங்க கடலையில பார்த்து நாங்க சுவாத்தியாயம் என்ன நாங்கள் இங்கேயும் என்ன அர்ஜுனருக்கு சொல்றார், உன்னை நீயே தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் முதல் எங்களை தூய்மையாக்கி வச்சிருந்தா தான் அது எங்களுக்கு பிறகு சும்மா போய் குருவிட்ட முழு அழுக்குகளோடையும் இருந்தால் அவங்களுக்கு தொட்டு பிளஸ் பண்ணிட்டாருன்னா எங்களை கர்மா எல்லாம் கழிப்பில்ல. அதுக்குதான் இந்த பந்தி முழுக்க இவ்வளவு வாசிச்ச இப்பத்தை நடைமுறை சொல்லி இருக்கு. ஆத்ம ஞானம் என்பது அது ஒரு மந்திர வித்தை அல்ல. தாயத்து அல்லது ரட்சை கட்டிக்கொள்வதால் வாழ்க்கையில் தோன்றும் துன்பங்களிலிருந்து தப்பிக்க உதவும் வசீகரணமோ அல்லது மந்திர வித்தையோ அல்ல. ஆத்ம ஞானம் ஒரு மந்திர வித்தை கொடுத்தோன்னே இதன்றது இந்த ரட்சை கட்டுறது அது எதுவுமே இல்ல. பரிணாமத்தின் ஆன்ம ஞானம் பெறுவது. எவ்வளவு மிகப்பெரிய உயிருள்ள விஞ்ஞானியாக இருந்தாலும் தொடுவதாலோ உபதேசத்தாலோ அல்லது ஆசீர்வாதத்தாலோ ஒரு நாளே படிக்க தெரியாத ஒருவனை தன்னை போன்ற விஞ்ஞானியாக மாற்ற முடியாது. அதே போலத்தான் எப்படி இந்த விஞ்ஞானியோ அதே போலத்தான் ஆன்மீகமும் ஞானத்தை மிருக நிலையில் வாழும் இளைஞனுக்கு ஞானியாலும் கூட மாற்றி கொடுக்க முடியாது. அதே போலத்தான் ஆன்மீகமும் எப்படி அந்த விஞ்ஞானியால கொடுக்க முடியாதோ அதே போல ஆன்மீகம் ஞானத்தை மிருக நிலையில் வாழும் இளைஞனுக்கு ஞானியாலும் கூட மாற்றி கொடுக்க முடியாது. ஒவ்வொரு சாதகனும் கஷ்டப்பட்டு முயன்று தனது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அப்ப ஒவ்வொரு சாதகனும் நாங்கள் முயற்சி செய்துதான் எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற வேணுமே. ஒரு ஞானியால காசை கொடுத்து இரண்டு வாங்கிடா. அந்த விஞ்ஞானி அவரது மாணவனுக்கு உதவி செய்வதை விட இங்கு ஆசிரியர் அதிகம் உதவி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா எங்களுக்கு இங்க ஆசிரியர் நிறைய உதவி செய்வார். விஞ்ஞானியை விட எங்களுக்கு இப்படி இப்படின்னு சொல்லி தருவேன். நாங்கள் அதை கேட்டு அந்த வழியில போனோம்னா எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈஸியா ஷார்ட்கட்ல போய் குருவிட்ட போறது அண்ட் எல்லாதான் இது. தன்னை நிறைவு பெற்றவனாக செய்து கொள்வதற்கு கால அட்டவணை ஒன்று இங்கும் கொடுக்கப்படவில்லை. உண்மையான உள்ளத்துடனும் சிரத்தையுடனும் முற்கூறிய 12 வேள்விகளையும் செய்து வந்தால் நாளடைவில் ஆன்ம அனுபவம் அடைந்து பேரின்பம் பெறுவார்கள். அதாவது தெய்வ நிலைக்கு உயர்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த முதல் சொன்ன 12 தான் சொல்லினோம். நாளடைவில் இதற்கு உடனடியாக என்று அர்த்தம் இல்லை. 1000 ஆண்டு கழித்து என்று பொருள்கள் கொள்ளக்கூடாது. இப்பிரச்சனையை அடுத்த பாடல் இன்னும் சற்று விவரமாக கூறுகிறது. அங்கு கூடிய விரைவில் என்று சொல்லக்கூடிய அங்கு என்று சொல் உபயோகப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் எல்லா சாதகர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி நேரடியாக வழிகாட்டும் கருத்து அது. யாரும் பொறுமையை இழந்து விட வேண்டியதில்லை. முழு நம்பிக்கையுடன் சரியான வழியில் முயற்சித்து வந்தால் கூடிய விரைவில் அவர்கள் ஆன்ம லட்சியத்தை அடைவார்கள் என்று அடுத்த பாடல் தெரிவிக்கிறது. அப்ப அடுத்த பாடல்ல இன்னும் விளக்கமாக சொல்லப்படுகிறது.
ஸ்லோகம் 39. ஸ்ருத்வான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரிய ஞானம் லத்வா பராம் சாந்திம் அசிரேனாதி கச்சதி. இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, ஒருவர் ஆன்ம ஞானத்தை நிச்சயமாக பெறுவதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன என்று ஒரு விஞ்ஞான நூல் விளக்கி வைப்பதை போல இங்கு விளக்கமாக பட்டியல் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. 3 முக்கியமான தகுதிகள் இருக்க வேண்டும். சில சாதகர்கள் மனப்பூர்வமாக முன்னேற ஏணியின் முதற் படியரகில் கூட வர முடிவதில்லை. அப்ப சில 3 தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லினா, அதுல சில சாதகர்கள் மனப்பூர்வமாக முன்னேற ஏணியின் முதல் படியருகில் கூட வர முடிவதில்லை என்றால் அதற்கு காரணம் இதை படிக்கும் பொழுது தெரிகிறது. இப்போதுள்ள வாழ்விலிருந்து தெய்வ நிலையை அடைய விரும்புகிறவர்கள் கட்டாயமாக சிரத்தை, இறைவனிடம் ஈடுபாடு, புலனடக்கமாகிய 3லும் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இவற்றை பெரும்பாலானோர் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இப்படியான இது இருந்தால்தான் அந்த பயிற்சியில நாங்க ஈடுபடலாம். அப்ப சிரத்தை பற்றி சொல்லப்படுது, சிரத்தை இருக்கணும். மதத்தை பிழைப்புக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் இந்த வார்த்தைக்கு குருட்டு நம்பிக்கை என்று பொருள் தோன்றுமாறு செய்து விட்டார்கள். பல பக்தர்கள் தங்களுடைய ஆன்மீக பிரச்சனைகளுக்காக இந்த ஆன்மீக வழிகாட்டிகளை அணுகுகிறார்கள். தாங்கள் கூறுவதே வேத வாக்கு என்றும் அதை தட்டி கேட்காமலே ஒப்புக்கொள்வதுடன் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் கூறுவதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதுதான் சிரத்தியாம். இந்த ஆலோசனையை கேட்டு நடப்பவர்களில் பலர் வெறியர்களாக மாறிவிடுகிறார்கள். சிலர் தங்களுக்கு ஏற்கனவே இருந்த சிறிதளவு முன்னேற்றத்தையும் இழந்து தத்தளிக்கிறார்கள். இந்த குளறுபடிகளுக்கு சங்கரர் சாவுமணி அடிக்கிறார். சாஸ்திர நூல்களின் உட்பொருளையும் குருவின் பொருட்தெளிவு மிக்க கருத்துக்களையும் இம்மி அளவும் பிறளாது புரிந்து கொள்ள உதவும் தன்னியே சிரத்து என்று சங்கரர் கூறுகிறார். அப்ப சிரத்தை பற்றி விளக்கம் கூறுகிறார். அதுக்கு மற்ற வேண்ட கருத்துக்களுக்கும் மறுப்பு தெரிவிச்சு சொல்றார். இதற்கு சங்கரர் சாவுமணி அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனிடம் மிக்க ஈடுபாடு கொண்டு அடுத்தது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒருவர் எந்த மார்க்கத்தை மேற்கொண்ட போதிலும் அதில் அவர் முழு கவனமும் செலுத்தி உறுதியுடன் சாதனை செய்ய வேண்டும். அவருடைய உள்ளத்தில் தெய்வ உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும். சாஸ்திர நூல்களை படித்து அவற்றில் உள்ளவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு நாட்டம் மட்டும் போதாது. நமது உள்ளத்தை தூய்மையாக்கி ஆன்ம உணர்வு பெறுவதற்கு மனதை கடவுளிடம் செலுத்தி உபநிடதங்கள் கூறும் வாழ்க்கை திட்டத்தை மேற்கொண்டு சாதனையில் இறங்க வேண்டும். அப்ப ஆன்ம நூல்களை மட்டும் படிச்சுட்டா மட்டும் போதாது. எங்கண்ட மனதையும் தூய்மையாக வச்சிருந்து அது சில சாதனை செய்ய வேணும். எல்லாருமே ஆன்ம நூல்களை படிச்சுட்டு ஸ்பீச் பிரசங்கம் கொடுக்கணும். அதாவே சில பேர் தொழில்களா செய்யணும், நிறைய பண்டிதர்கள் அப்படியெல்லாம். ஆனா ஞானத்துக்கு இங்க சாதனை வேண்டும், அது முக்கியம். எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே மாறுவா என்பது மறுக்க முடியாத வாழ்க்கை நியதி. அதுக்குத்தான் இது வெறுமனே கேட்பாவன் தத்பவதி என்று சொல்றது சமஸ்கிருதத்துல. எனக்கு தெரியல. ஏனென்றா எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே மாறுவாய், எண்ணம் போல வாழ்க்கை என்றெல்லாம் வரும். நாம் ஒவ்வொருவரும் நமது சிந்தனைகளின் முழு உருவா. எனவே ஞாயிறு மதம் என்பது நம்மை அடுத்து வரும் 7 நாட்களுக்கு தெய்வீகமாக மாற்றாது என்பது வெளிப்படையாகிறது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் அந்த உயர்ந்த உண்மைகளை நினைத்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் அந்நிலையை அடைய முடியும். வாழ்க்கையில் தற்செயலான விருப்பத்தால் எதுவும் நடைபெறுவதில்லை. ஆன்மீக துறைக்கு நமது முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் இங்கு விரும்புவது போல தோன்றுகிறது. குறிக்கோளை மறக்காது வேதாந்த கருத்துக்களை மனதில் சிந்தித்துக் கொண்டு உலகிலே சென்று தினசரி வாழ்வை நடத்தி வாழ வேண்டும். இது வேறு ஒரு இடத்தில் அர்ஜுனனுக்கு என்னை நினைத்து கொண்டே யுத்தம் செய் என்பதை கீதை 8வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் அங்க படிக்க வரும் செய்கிறது.
அடுத்த இதுல என்ன சொல்லப்படுதுன்றது புரிஞ்சுட்டுது. அடுத்தது புலன்களை அடக்கி. இதுல என்ன சொல்றாரு அந்த 8வதுல, என்ன நினைச்சு கொண்டு நான் எல்லாத்தையும் நீங்க அவருக்கே அர்ப்பணிச்சு அப்படி அந்த சிந்தனையோட இதன்னா உங்களுக்கு எதுவுமே இல்ல, தண்ணியே நினைச்சு கொண்டு நீ யுத்தம் செய்யன்னு சொல்ற. 8வது அத்தியாயத்துல அது போட்டிருக்குது, பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கிறான். புலன்களை அடக்கி. புலன் அடக்கத்துடன் வாழ்வதற்கு ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் ஒழிய சிரத்தையின் ஞானமும் நிலைக்காது. அப்ப நாங்க முதல் புலன்களை எங்கண்ட இதுல கொண்டு வர வேணும். நமது ஐம்புலன்களும் புலனின்ப நாட்டத்துக்கு நம்மை இழுத்து செல்லுகின்றன. ஒருவன் புலனின்ப சூழலில் சிக்கிக் கொண்டால் வாழ்வின் உன்னத மதிப்புகளில் அமைதியுடன் நிலைத்து நிற்கும் வாய்ப்பு அவனுக்கு அடியோடு போய்விடும். அப்ப நாங்கள் ஐம்புலன்களுக்குள்ள அந்த சுழற்சிக்கு சிக்கப்பட்டோம்னா எங்களுக்கு இதெல்லாமே உன்னதமான மதிப்புகள், அமைதி, அதெல்லாமே அந்த வாய்ப்பு அவனுக்கு அடியோட போயிடும். ஏன்னா அவன் பாக்குறது இதுல தேவை, அந்த ஒரு 3 குரங்கு இருக்கே, தேவையற்றத்தை கேட்காத, பார்க்காத, சொல்லாத. அப்படி நாங்கள் ஐம்புலன்களை பயிற்சி செய்யணும், கட்டுப்படுத்தினாது எங்கண்ட கொண்டோல் எங்களுக்குள்ள அதை வச்சிருக்க வேணும். புலனின்ப சாக்கடையில் இருந்து வெளியேறி கை கால்களை சுத்தமாக கழுவிக்கொண்ட பிறகுதான் அற்புதமான ஆன்மீக ராஜ வீதியில் ஒருவர் நடக்க தொடங்கலாம். பாருங்க, கை கால்களை புலனின்ப சாக்கடை என்று சொல்றார். புலனின்ப சாக்கடையில் இருந்து வெளியேறி, அதிலிருந்து வெளியேறி கை கால்களை சுத்தமாக கழுவிக்கொண்ட பிறகுதான் அற்புதமான ஆன்மீக ராஜ வீதியில் ஒருவர் நடக்க தொடங்கலாம். மிதமிஞ்சிய புலன் வாழ்வுக்கு இணையற்ற இறை வாழ்வுக்கும் உள்ள வேற்றுமை மலைக்கும் மடுவுக்கும் உள்ளதை போன்றதாகும். மலையும் மடுவும் அப்படி இருக்கும், அதை இந்த புலன் இன்பத்தோட சொல்லினம். இருந்தாலும் இல்லாட்டிக்கும் அப்படி இருக்கும். ஒன்று இருந்தால் மற்றொன்றுக்கு அங்கு இடமில்லை. சாந்தத்தின் பேரொளியும் ஆழ்ந்த அமைதியும் உள்ளத்தில் ஏற்பட்ட பிறகு புலன் வேட்கைகளினாலும் மிருக உணர்ச்சிகளினாலும் உண்டான இருள் அங்கிருந்து விலகி விடுகிறது. எனவே ஒவ்வொரு சாதகனும் தொடர்ந்து உறுதியாக புலனடக்க வாழ்வு நடத்த பழக வேண்டியது மிக அவசியம். புலன்களை அடக்காமல் நாங்கள் சாதனைகள்ல ஈடுபட முடியாது. அதுக்குத்தான் அந்த திருமூலர் பதஞ்சலி யோகத்திலே எல்லாம் என்ன சொல்லினா, மட்டாங்க யோகம் இயம நியமத்துல இருந்து வர வேணும் என்று. யம நியமம் பிறகுதான் கடைசியில சுகாசனம், தியான, சமாதி வருகிறது. புலன் இன்பங்களை துறந்த தன்னம்பிக்கையுடன் மத விஞ்ஞானத்தையும் நம்பி ஆன்மீக லட்சியம் முக்கியம் நினைத்து வாழ்வது எதற்காக? புத்தி சாதாரணமாக காரிய காரண தொடர்புகளைத்தான் ஆராய்ந்தறிய முடியும். ஆனால் மமதியோ தன்னுடைய சொந்த நோக்கங்களை புகுத்தும் வேலையிலேயே ஈடுபட்டிருக்கிறது. தொடக்கத்தில் புத்தி நிலையில் மட்டும் இயங்கும் ஒரு சாதகர் தாம் செய்யும் புலனின்ப தியாகத்துக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்ற கேள்வியை எழுப்புவது இயற்கையே. அவருடைய சந்தேகத்தை போக்குவதற்காக 2வது வரியில் உள்ளதை பகவான் கூறுகிறார். இப்படி எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும், அதுக்கும் பகவான் கூறுகிறார் விளக்கம். மேலே கூறியுள்ள 3 தகுதிகளையும் பெற்று வாழ்பவர் ஞான நிலையை அடைகிறார். இப்ப நாங்க 3 தகுதி பார்த்தோம். என்னென்ன எப்படி இருக்கணும்? சிரத்தியாக இருக்க வேண்டும், அந்த சிரத்தில மிக்க ஈடுபாட்டோட இருக்க வேணும், புலன்களை அடக்க வேணும். அப்ப 3 தகுதிகளையும் பெற்று வாழ்பவர் ஞான நிலையை அடைகிறார் என்று உயர்மிகு சாஸ்திரங்களின் ஆசிரியர்களாக முனிவர்கள் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அப்படி கூறியவுடன் மற்றொரு சந்தேகம் நம் உள்ளத்தில் முளைக்கிறது. அப்படி சொன்னோன்னே இன்னொரு சந்தேகம் வருகிறது. இந்த ஞான நிலையினால் என்ன பயன் என்ற கேள்வி கேட்படுகிறது. இந்த கேள்விக்கு கிருஷ்ணர் பதிலளிக்கிறார். சரியான ஞானம் பெறுவதன் மூலம் ஒருவர் விரைவில் ஒப்பற்ற அமைதி பெறுகிறார் என்று கூறுகிறார். வாழ்வின் மகத்தான அந்த லட்சியத்தை அடைவதற்கு காலவரை எதுவும் இப்போது கூட குறிப்பிடவில்லை. முந்தைய பாடலில் நாளடைவில் என்று கூறினார். இந்த பாடலில் கூடிய சீக்கிரம் என்று கூறுகிறார். சுருங்க கூறும் இடத்து இங்கு கூறியுள்ள ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவர் விரைவில் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவார். ஒப்பற்ற அமைதி வாழ்க்கையின் லட்சியம் என்றைக்கும் புரியாத அமைதி நிலை அடைவதே என்று எடுத்துரைக்கப்படுகிறது.
அமைதியை காக்க அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் இதை போன்ற அமைதி நிலை இலட்சியத்தில் சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். திட்டவட்டமான பொருள் எதுவும் இல்லாமல் அரசியலில் அடிபடுகிற அமைதி அல்ல இது. தங்களுக்கு வசதியாக இருக்கும் பொழுது பயன்படுத்தி கொண்டு பிறகு மறந்து விடுகிறார்களே, அந்த மாதிரி அமைதியை பற்றி இங்கு பேசவில்லை. சாந்தி என்ற சொல் எத்தனையோ கருத்துக்களை நமது உள்ளத்தில் நிழலாடச் செய்கிறது. உயிரினங்கள் யாவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் தங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். உணவருந்துவது முதல் உலக சந்தைகளை பிடிப்பது வரை எல்லா முயற்சிகளும் தங்களுடைய மகிழ்ச்சியை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் நடைபெறுகின்றன. மனிதன் மட்டுமல்ல, விலங்குகளும் தாவர இனங்களும் கூட இதே நோக்கத்துடன் தான் இயங்குகின்றன. தமக்கு இன்னும் அதிக மன நிறைவு அல்லது மகிழ்ச்சி வேண்டும் என்று கருதினால் ஒழிய ஒருவர் எவ்வித செயலையும் மேற்கொள்ள மாட்டார் என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். உச்சநிலை மகிழ்ச்சியை பெறுவதற்கும் தொடர்ந்து அதை தன்னிடமே வைத்துக் கொள்வதற்கும் உலகம் முழுவதும் முயற்சிக்கிறது என்றால் வாழ்க்கையின் லட்சியம் ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சி பெறுவதுதான் என்பதில் சந்தேகமே இல்லை. அதை பெற்ற பிறகு உலகில் எவ்வித போராட்டமும் இருக்காது. ஆசைகள் எல்லாம் நிறைவேறி விடுகின்றன. எல்லா கவலைகளும் சிந்தனைகளும் கலக்கங்களும் கடைசியாக முடிவடைந்து விடுகின்றன. மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற ஆசைகளே சிந்தனையில் கலக்கங்கள் உண்டாகின்றன. அவை உலகத்தில் நிறைவும் பெற பார்க்கும் போது அன்றாட வாழ்க்கையின் நடவடிக்கைகள் ஆகின்றன. ஒப்புயர்வற்ற உச்ச மகிழ்ச்சி நிலை எய்தும் போது மனக்கலக்கமும் உடல் களைப்பும் மறைந்து விடுகின்றன. எனவே மகிழ்ச்சியின் மிகையும் அமைதியின் மிகையும் ஒன்றுதான். வாழ்க்கையின் லட்சியம் ஒப்பற்ற அமைதி பெறுவது, ஒப்பற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பது என்று இந்த பாடல் தெளிவாக்குகிறது. இதில் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் ஐயத்தை விட பாவகரமானது வேறொன்றும் இல்லை. அது எப்படி என்று கேட்கிறாயா? இரு சொல்கிறேன். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? சந்தேகம் ஐயத்தை விட பாவகரமானது வேறொன்றும் இல்லை. ஐயப்படவும் கூடாது, அதுவும் ஒரு பாவம் என்று இங்க சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 40, 3 ஸ்லோகம் தான் முடிக்கலாம். ஸ்லோகம் 40. அஞ்சஸ்ராஸ்ரத்ததானஷ சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. சிரத்தையும் அறிவும் கொண்டு முயற்சிப்பவர்கள் ஒப்பிலா அமைதியை அடைந்து அனுபவிக்கிறார்கள் என்று இதற்கு முந்திய பாடலில் சொல்கிறது. அர்ஜுனனின் உள்ளத்தில் இவ்வுண்மையை ஆழ பதிப்பிக்க கிருஷ்ணர் அதை எதிர்மறையாகவும் கூறுகிறார். சிரத்தையும் அறிவும் அடையாதவர்கள் கடைசியில் அழிந்து போகிறார்கள். இறையுணர்வு பெறுவது அவ்வளவு சுலபமல்ல என்பது உண்மைதான். ஆனால் தமது புத்தியை கொண்டு ஒருவர் ஆன்ம உயர்வு பற்றி அறியவாவது செய்யலாம் அல்லவா? அது இல்லை. சாஸ்திரங்கள் கூறுவதிலும் மகான்களின் அறிவுரைகளிலும் உள்ள உண்மைகளை பற்றி சிந்தித்து அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான சிரத்தையாவது காட்டலாம் அல்லவா? அதுவும் இல்லை. இப்படி எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொன்றையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவன் அழிந்து போகிறான் என்று கிருஷ்ணர் அழுத்தமாக தெரிவிக்கிறார். அப்ப எப்படி ஒன்று சாஸ்திரத்தை அறிய வேணும், இல்ல அவ சொல்றத புத்திய கொண்டு இல்ல அப்படி சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருந்தா அவர்கள் அழிஞ்சுதான் போவார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றாராம் பகவத்கீதை ஸ்லோகத்துல. உண்மையை பற்றி புத்தி பூர்வமாக ஒருவன் தெரிந்து கொள்ளாதிருப்பின் அவனால் ஆன்மீக பாதையில் நடக்க இயலாது. இது உண்மையை பழிப்பது அல்ல, புத்தியின் எல்லை அவ்வளவே. இங்கும் கூட பல பண்டிதர்கள் தர்க்கத்தின் ரீதியாக அறிந்து கொள்ள விரும்புவார்களே தவிர கண்ணபிரான் சொன்னதை நம்பவோ அதன்படி நடக்கவோ மாட்டார்கள். அப்பேற்பட்ட மக்களால் என்றுமே முன்னேற முடியாது. சந்தேகத்துக்கு இடமின்றி ஆன்மீக பாதையில்
சாஸ்திரத்துக்கான இடம் கண்டிப்பாக உண்டு, ஆனால் புத்திக்கு ஒரு எல்லையும் உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. புத்தி மூலம் நாங்கள் இறைவனை காண இயலாது. ஏனென்றா ஞான சம்பந்தர் அவர்கள் என்ற பாடல்லையே சொல்லப்படுது, திருவாசகத்தில் எல்லாமே சொல்லப்படுது. அவனை எண்ணம் சொல்லால நீங்க அறிய முடியாது. ஓரளவுக்கு இந்த இதுகளை நாங்கள் இதண்டு பிறகு நாங்கள்லாம் அதை உணர முடியும். தேவாரங்கள் எல்லாம் பிறகுது, அதைத்தான் இங்கேயும் சொல்லப்படுது. இப்ப சில பண்டிதர்கள் சும்மா தர்க்கம் பிடிச்சு கொண்டே இருப்பினோம் என்று சொல்லப்படுது. இவ்வாறுள்ள சந்தேக பிராணிகளை கண்டிப்பதுடன் அவர்களுடைய துயரமான முடிவையும் அடுத்த வரியிலேயே கிருஷ்ணர் தெளிவாக்குகிறார். பாருங்க, இவ்வாறான சந்தேக பிராணிகளை கண்டிப்பதோடு அவரின் துயரமான முடிவும் பெறலாம் என்னென்று பார்க்கலாம். தன்னிடம் உள்ள ஆன்மாவை பற்றி ஐயம் கொண்டவர்கள் ஆனந்தத்தை வேறு இடத்திலும் அடைய மாட்டார்கள். வேறு எந்த இடத்திலையும் அடைய மாட்டினம். தன்னிடம் உள்ள ஆன்மாவை பற்றி ஐயம் கொண்டவர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சி இவ்வுலகிலும் இல்லை, மறு உலகிலும் இல்லை. இப்படி சொல்லும் போது அறிவும் சிரத்தையும் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகை சந்தோஷம் இவ்வுலகில் கிடைக்கலாம். சந்தேக பிராணிகளுக்கு அதுவும் இல்லை என்று கூறுவதை போல தோன்றுகிறது. சந்தேகம் கொண்டவர்கள் இந்த நிலையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மனப்பான்மை அப்படி. அவர்கள் பெறும் எல்லா அனுபவங்களிலும் இந்த சந்தேக நஞ்சு கலந்து விடுகிறது. நமது வாயில் புண் இருந்தால் அதிலிருந்து வரும் அசுத்த பொருள்கள் நஞ்சாக மாறி நம் உண்ணும் உணவிலும் கலந்து விடுகிறது. அவ்வாறு எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பவர்களுக்கு எந்த நிலையுடனும் ஒத்து போக முடியாது. அது எவ்வளவுதான் நியாயமாக இருந்த போதிலும் அதில் அறிவிலிருந்து நம்பிக்கை இல்லாதவர்களை பாடலின் இப்பகுதி கடுமையாக தாக்குகிறது. நம்பிக்கை இல்லாதவர்களை, சந்தேகமே ஒரு கேன்சர் மாதிரி தான். சும்மா ஆக்களை சந்தேகப்படுறதே கேன்சர் மாதிரி, அதை அரிக்கரிச்சு கொண்டே இருக்கும் கேன்சர் எப்படி என்று. அப்ப இந்த ஆன்மீகத்துல இதன்றதும் எப்படி அது அருகில போகுதுன்றத அடுத்த பாடல்ல சொல்ற கேட்பான். ராஜாத்தியம்மா ஸ்லோகம் 41. யோக சந்நியஸ்த கர்மாணாம் ஞான சஞ்சீன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. அடுத்த பாடலுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த 42 ஸ்லோகங்கள் தான் இதுல இருக்குது. 4வது அத்தியாயம் முடியுது. அடுத்தது 5வது அத்தியாயம். அதைத்தான் நீங்க சொல்ற. அடுத்த பாடலுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. எனவே இதுவரையில் வாழ்க்கையின் ரகசியங்கள் பற்றி கூறியதை இங்கு சுருக்கமாகவும் அழகாகவும் கிருஷ்ணர் நினைவூட்டுகிறார். இவ்வளவு நாளும் நாங்க படிச்ச அதை இங்க சுருக்கமாகவும் சொல்றார். பலனை எதிர்பாராமல் தொடர்ந்து பணிபுரிந்து வரும் ஆற்றல் கர்ம யோகத்தின் மூலமாக வருகிறது. அப்ப பலனை எதிர்பாராமல் நாங்க தொடர்ந்து பணிபுரிஞ்சு கொண்டு வாரது கர்மயோகத்தின் மூலமாக வருகிறது. அத்துடன் நமது சிறப்பு மிக்க அக அனுபவங்களின் காரணமாக வாழ்க்கையின் லட்சியம் பற்றிய சந்தேகங்கள் அறவே நீங்கி விடுகின்றன. இந்த 2 முயற்சிகளிலும் ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் தானே ஆன்மா என்று அவருடைய அகந்தை தெரிந்து கொள்ளுகிறது. இதை போல ஆன்ம உணர்வு பெற்ற ஒருவர் வெளியுலகத்தில் செயலாற்றும் போது அச்செயல்கள் அவரை கட்டுப்படுத்துவதில்லை. அகந்தியை மையமாக கொண்டு எழும் ஆசைகளினால் உந்தப்பட்டு ஒருவர் செய்யும் செயல்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழ்ந்த தடங்களை ஏற்படுத்துகின்றன. அச்செயல்களின் விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற துன்பகரமான நிலையில் அவை நம்மை வைத்து விடுகின்றன. முன் கூறியபடி ஒருவர் நல்ல அறிவுடனும் பற்றுதல் இன்றிய நடந்து கொண்டு அகந்தை உணர்ச்சியை அகற்றிவிட்டால் பிறகு அவருடைய செயல்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. நான் என் மனைவியை கொலை செய்வதாக கனவு காண்கிறேன். விழித்தெழுந்தவுடன் நான் செய்த கனவு கொலைக்கு தண்டனை கிடைப்பது இல்லை. கனவு கொலைகாரன் விழித்தவுடன் மறைந்து விட்டான். கனவு கொலைகாரன் தான் தண்டனைக்குரியவனே தவிர விழித்தவன் இல்லை. ஏனெனில் விழிப்பில் கனவு இல்லை. அவ்வாறே அகந்தியை மையமாக கொண்டு செய்யப்பட்ட செயல்கள் அகந்தியைத்தான் கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் அந்த அகந்தியை ஆன்மாவில்
நிலைத்த பிறகு கனவில் இருந்தேதான் விழித்தவனின் நிலைத்து விட்டதை போல அதன் செயல்கள் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. இந்த கனவு உறக்கத்தில் எப்படி கனவு கண்டது அது நடந்ததை சொல்லப்படுகிறது. அகந்தை ஆன்மாவில் லயித்து விடுவதே ஆன்ம அனுபவம். விழித்தவனின் நிலைத்து விட்ட கனவு கண்டவன் தான் விழிப்பு நிலையிற்றோன். மோட்சத்தில் இருப்பவனுக்கு ஞானம் அளிக்கும் பயன் இவ்வளவு அற்புதமாக இருப்பதால் அர்ஜுனனுக்கு பின்வருமாறு கிருஷ்ணர் ஆலோசனை கூறுகிறார். கடைசி ஸ்லோகம். ஸ்லோகம் 42. தஸ்மாத் அஞ்ஞான சம்பூதம் ஹிருதிஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ திஷ்ட பாரத. அர்ஜுனன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் அன்பு கட்டளையாகவும் பகவான் கூறுகிறார். ஒரு தந்தை அவசர நிலையொன்றில் தன் மகனை மேலும் சுறுசுறுப்பாக இயங்குமாறு ஊக்குவிப்பதை போல இங்கே அமைந்திருக்கிறது. அமைதி நிலவும் இமயமலை சாரல்களில் வாழ்ந்த பண்டைய இந்து முனிவர்கள் சுயார்ப்பண உணர்வுடன் செயலாற்றி முழுமை பெறுவது எப்படி என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கண்ட அறிவு செல்வத்தை கிருஷ்ணர் இங்கு வாரி வழங்குகிறார். போர்க்களத்தின் நடுவில் பேசுவதால் உன் ஞானவாளை கொண்டு அறியாமையினால் இதயத்தில் தோன்றும் சந்தேகத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்து என்று அவர் போர் மொழியை உபயோகித்து சுவை மிக்கதாக இருக்கிறது. போர் மொழியை உபயோகித்தது சுவை மிக்கதாக இருக்கிறது. ஆன்மாவை பற்றியலும் சந்தேகம் இதயத்திலிருந்து எழுவதாக கூறுவது இக்காலத்துக்கு சற்று அதிசயமாக தோன்றலாம். புத்தியில் எழுவதல்லவா சந்தேகம், இங்கு அது இதயத்திலிருந்து வருவதாக எழுதுகிறாரே ஏன் என்று சிலருக்கு தோன்றலாம், கேள்விகள்படுகிறது. வேதாந்த மரபில் புத்தி ஒருவருடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள். அவர்கள் இதயம் என்று கூறுவது உடலுக்குள் இரத்த ஓட்டத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த பகுதி பற்றி அல்ல. அன்பு, அனுதாபம் போன்ற உன்னத உணர்ச்சிகளின் இருப்பிடத்தை இதயம் என்று குறிப்பிடுவது இலக்கிய மரபு. அவ்வுணர்ச்சிகளின் சூழ்நிலையில் இயங்கும் புத்தியையே மனித புத்தியாக நமது தத்துவ சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றன. சந்தேகங்கள் இதயத்திலிருந்து எழுவதாக உபநிடதங்கள் கூறும் போது சில சாதகர்களின் புத்தி வக்கிரமாக வேலை செய்வதைத்தான் குறிப்பிடுகின்றன. புத்தி கோணலாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு உண்மையான ஆன்ம ஞானம் ஏற்பட வழி இல்லாமல் போய்விடுகிறது. இது யோகாம்மா முந்தின இதயம் இப்படி யாரும் மாறி சொன்னாரு. அப்ப இங்க இந்த கதை விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதயம் என்றது அங்க இருந்தான் இது எல்லாமே வருகுது. ஒருவர் தமது உபநிடதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் அந்த உபநிடதம் எடுத்து பார்த்தினாங்க. ஒருவர் தமது ஆன்மாவுடன் ஒருங்கிணைந்து அனுபவம் பெற்ற பிறகு முன்பு குறிப்பிட்ட சந்தேகங்கள் தாமாகவே விலகிவிடும். யோகத்தின் மூலமாக அந்த நிலையை அடைய முடியும். யோகம் என்பது அபூர்வ சக்தி பெற்ற சில குருமார்களுக்கு விளங்கக்கூடிய ரகசிய முறை என்று நினைத்து விடக்கூடாது. இருண்ட இமாலய குகைகளில் அமர்ந்து பயங்கர துன்பங்களை அனுபவித்த பிறகுதான் இந்த யோக முறை ஒருவருக்கு கைகூடி வரும் என்று நினைப்பதை போன்ற அசட்டுத்தனம் வேறொன்றும் இல்ல. இப்படி சில பேர் நினைக்கிறதானே அவைகளாலதான் முடியும், எங்களால முடியாது, அதையே அசட்டுத்தனம் என்று சொல்ற. எல்லாரும் நாங்களும் புத்தராகலாம், ஜேசுவாகலாம், எல்லா ஞானியும் ஆகலாம். அதுக்கு நாங்க பயிற்சி செய்யணும். சும்மா சொன்னால் போதாது. கீதையில் விளக்கப்பட்டிருக்கும் இந்த யோகத்தை எல்லோரும் பின்பற்றலாம் என்று காட்டுவதற்காகத்தான் 12 வழிமுறைகளையும் கிருஷ்ணர் விளக்கமாக கூறியிருக்கிறார். நாங்க 12 வழிமுறை பார்த்தோமே. அப்ப எல்லோருமே அதை கடைபிடிச்சு எல்லாருமே இதை அடையலாம். வீர ஆவேசத்துடன் போர் செய்யுமாறு விடுக்கம் எழுந்திரு பாரதா என்ற அறைகூவலுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அது அர்ஜுனனுக்கு மட்டும் கூறும் உபதேசம் அல்ல, ஒவ்வொரு சாதகனும் ஏன் இந்த நாடு முழுவதுமே எழுந்து நின்று வேள்வி உணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்று அழைக்கும் கட்டளையாக இப்பாடல் அமைந்திருக்கு. அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே, ஏன் நாடு முழுவதுக்குமே என்று சொல்றார். இவ்வுணர்வுடன் செயல்பட்டால் மக்களுடைய உள்ளங்களில் தூய்மை வளரும். பிறகு உண்மையான தியானத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஈடு இணையிலா அமைதி அனுபவம் பெற்று வாழ்க்கை நடத்த முடியும். அந்த அனுபவ அடிப்படையில் வாழ்வதே பரிணாம வளர்ச்சியின் நிறைவாகும்.
அப்ப இந்த சுலோகத்தோட எங்களுக்கு 4வது அத்தியாயம் முடிஞ்சு இனி நாங்கள் 4 அத்தியாயம் வெற்றிகரமாக முடிச்சுட்டோம். அடுத்தது 5வது அத்தியாயத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.